ஹாய் குட் மார்னிங். நான் தருமபுரி பொண்ணு பேசுகிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்புனா சிக்கன் குழம்பு. இது வந்து தேங்காய், இஞ்சி, கடலை எல்லாமே அரைச்சி பூண்டு எல்லாமே அரைச்சி விடுறதுக்காக வணக்கிறதுக்காக இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள், இப்போ இங்கே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் புதுசாக கழுவி சுத்தமாக வாங்கிட்டு வந்தேன். அதனால் இப்போ வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதில் ஏற்கனவே நான் லவங்கம் இதெல்லாம் பட்டெல்லாம் போட்டுட்டேன். அதுலேயும் இந்த மசாலா அரைக்கிறதுலேயும் போட்டுன்னு இருக்கிறேன். இதில் எல்லாமே போட்டுன்னு இருக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நான் என்றைக்குமே கொஞ்சம் நிறைய போடுவேன். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சேன். தக்காளி இப்போ வணங்கிருச்சு நல்லா. இது பாருங்கள், மசாலா அரைக்கிறதுக்காக இது ரெடி பண்ணேன். இந்த பக்கம் அடுப்பு இது ஓகே. இன்னும் கொஞ்சம் வணங்கிட்டோம். இது நல்லா வணங்கிடுச்சு. இது கொஞ்சம் பொன்னிறமாக வரும். இதில் என்னென்ன போட்டுருந்தேன்னா இஞ்சி, பூண்டு, கடலை, தேங்காய் இதெல்லாம் போட்டுருந்தேன். பாருங்கள், பட்டை, லவங்கம் இதெல்லாமே போட்டுருந்தேன். வணங்கிடுச்சு தக்காளி நல்லா. வெங்காயம், தக்காளி, கறி மசால் பட்டை போட்டுருக்கிறேன். அந்த பட்டை ஒரு வாசனை அடிக்கிறதுக்காக போட்டுன்னு இருக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இது பொன்னேரமாக இப்போ வந்துருச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. நல்லா வணங்கிட்டோம். கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்துருங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய சமைக்கணும். இது நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில்.